அப்பட்டமான சகுனம், அப்பட்டமான ஜோசியம், எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு மேட்ரு. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னத அர்ராபன் ஃபஸாலஹு அன் ஷையின் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா. நல்லது கெட்டதை கணிச்சு தர்றேன்னு உட்கார்ந்திருக்கானே, அவனிடத்தில் யாராவது சென்று அவன் சொல்வதை நம்பினார்களேயானால் 40 நாட்களுடைய தொழுகை அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. சாதாரண மேட்ரு கிடையாது. ஒரு தடவை அவன் சொல்றதை இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, இன்னைக்கு செய்ய இன்னைக்கு செய்யாத, இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு வடக்கப்போ இன்னைக்கு தெக்கப்போ அப்படின்னு சொல்லி அதை கேட்டு நம்பிட்டீங்கன்னு சொன்னா 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 4137வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இவங்க செய்யற பால். இவங்க செய்யற பால் இருக்கு பாருங்களேன், இது பால் கிடையாது. பால் தான் என்னன்னு கேட்டா, முடிவை நீங்கள் முன்னாடி எடுத்து விட வேண்டும், போக வேண்டும். போகும் பொழுது சில நல்ல வார்த்தைகள் கேட்டால் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டும், கெட்ட வார்த்தைகள் கேட்டால் தூக்கி அலட்சியப்படுத்திட்டு நான் போகத்தான் செய்வேன் சொல்லணும். பாயிண்ட் வழங்குதா? எடுத்த முடிவில் மாற்றமே செய்யக்கூடாது. இதுல எந்த ஒரு கேடும் வரல, எந்த ஒரு நம்பிக்கையும் பாதிக்கப்படல அப்படிங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது போக இன்னொன்று இருக்குது, ஒன்னே ஒண்ணுக்கு அனுமதி இருக்குங்க. ஒன்னே ஒண்ணுக்கு அனுமதி இருக்கு. என்ன? ஒரு வீட்டுல நம்ம இருக்கோம், அந்த வீட்டுல இருந்தா மென்டலாவே நம்ம பார்க்கணும், ஒரு சியாட்டி விழுந்துகிட்டே இருக்கு, தொழில் அடி விழுவுது, 2 புள்ள மோத்தா போச்சு, அது போகுது இது போகுது, அவனுக்கு நோயா, அவனுக்கு அல்சர், அவனுக்கு ஆபரேஷன் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வீட்டுல நுழைஞ்ச உடனே நம்ம ஃபீலிங் பண்றோம், என்னடா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாம் இப்படி இருக்குத, ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குத இப்படின்னு நினைத்தாயானால் நீ என்ன செய்யணும்? அல்லாஹ் இது பொய்யான நம்பிக்கை, இதுல இருந்து நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டை மாத்திக்க. வீட்டை மாத்திக்க கேட்டா அதையே நடந்து செத்துருவான். இவனை காப்பாத்திருக்கா இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இது காரணம் இல்ல, இருந்தாலும் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகிற காரணத்தினால் நான் வீட்டை மாத்திக்கிறேன்ல, நான் இதை நம்பல. ஏன்னா அப்படி சொன்னா இவன் மண்டையை போட்டுவான். நடந்துகிட்டு இருக்கிற டெய்லி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் வீடுதான் காரணம், வீடுதான் காரணம், வீடுதான் காரணம்னு சொல்லி இவன் பைத்தியம் முடிச்சிடக்கூடாதான். அதுக்காக வேண்டி இவனை காப்பாத்துறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா குன்னா ஃபீ தாரின் கதீரின் ஃபீஹா அதுகுனா, நாங்கள் ஒரு வீட்டில் வசித்து வந்தோம், அதுல எங்களுடைய நம்பர்கள்லாம் மக்கள் தொகையெல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு, நல்ல செழிப்பா இருந்தோம். கதீருன் ஃபீஹா அம்பாலுனா, காசு பணம் நிறைய இருந்துச்சு. ஒரு வீட்டில் இருந்தோம், மெம்பர்ஸ் எல்லாம் கூட இருந்தோம், காசு பணமும் பரக்கத்தா இருந்து கொண்டிருந்துச்சு. தஹவ்வல்னா இலா தாரின் உக்ரா, வேற ஒரு வீட்டுக்கு நாங்க மாறிட்டோம். மாறின உடனே கல்ல ஃபீஹா அததுனா, அதுல எங்க நம்பரும் குறைஞ்சு போச்சு, மண்டையை போட்டாங்க, 4 மண்டையை போட்டிருப்பாங்க. அப்புறம் கல்ல ஃபீஹா அததுனா கல்லத்து ஃபீஹா அம்பாலுனா, காசு பணமும் குறைஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்கு மாறினோமா, ஆட்களும் மண்டையை போட்டாங்க, காசு பணமும் குறைஞ்சு போச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, போய் மாறிக்க போ, வேற வீட்டுக்கு போய்க்க, அந்த வீட்டை விட்டுப்புட்டு வேற வீட்டுக்கு மாறிக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க. இது அபூதாவுதுல இருக்கக்கூடிய ஹதீஸ், எந்த ஒரு கோளாறும் கிடையாது, ஆதாரப்பூர்வமா தான் இருக்கிறது. இது 3423வது ஹதீஸ் அபூதாவுதுல இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு பாதிப்பு நினைத்தானேயானால் அதை உண்மை என்று நம்பாமல் நம்ம இதையே நினைச்சுக்கிட்டு இருந்துடக்கூடாது. வேற வேற வேலைகள் நம்மளுக்கு பாதிக்கப்படுது, நம்மளுக்கு இதை ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த இடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேற இடத்துக்கு போய்க்கலாம். அப்படி போவது குற்றமாக. அந்த சின்ன ஒரு பர்மிஷன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது கூட தீரத்து இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு மாறணும். இந்த சகுனம் எல்லாம் கிடையாது. எனக்கு பாதிப்பு ஏற்படுது, நான் வந்து மெண்டலாயிடக்கூடாது, அதுக்காக நான் மாறுறேன் சொல்லிக்கிட்டு மாறுவதற்கு மார்க்கத்தில் குற்றம் இல்லை. இதை விளங்கிக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது தும்மல் போட்டால் வந்து என்ன நடக்கும்? நல்லது நடக்கும், அது உண்மையா இருக்கும் என்பது தவறான செய்தின்னு விளங்கிக்கிறோம். அதை ஒட்டி தான் உலகம் வருது. இந்த தும்மல் அடிப்படையாக வைத்தான் எல்லா விதமான சகுனங்கள் வருகிறது. இந்த தும்மல் விஷயம் திருப்பி நம்ம வர்றோம். இப்ப தும்மல் போட்டா உண்மைதானே? ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது, விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, நீ கொலை செஞ்சியோ இல்ல, ஜட்ஜி தும்மல் போட்டார், தும்மல் போட்டதனால் உன்னை விடுதலை செய்ய சொல்ல முடியுமா? ஒத்துக்கிறவான உலகத்தில் எவனாச்சு கொடுக்க மாட்டான். அப்ப தும்மல் போட்டா அது உண்மையாயிரும் சொன்னா உன் வீட்டுல, உன் உலகத்துல, உன் வாழ்க்கையில் அப்படி நடந்தா ஒத்துக்குருவியா? பிராக்டிக்கல் லைஃப் அது பொய்ன்னு காட்டுது. இது கண்டிப்பா இருக்க முடியாது. தும்மல் போட்டோன்னு உண்மை நமக்கு பாதிப்பாக ஒத்துக்குறோமா? நமக்கு பாதி 1 லட்சம் ரூபாய் நம்ம கடன் வாங்கி போட்டான், இல்லன்னு இருக்கான், தும்மல் போட்டான், இல்லைங்க தும்மல் போட்டு போட்டான். தும்மல் போட்டதுனால் வாங்கல அதை கொடுத்துருக்கணும்வா, என்கிட்ட கடன் வாங்கணும் எனக்கு தெரியும். அவன் என்ன செய்யறான்? இல்லைங்கிறான், இல்லன்னு ஒரு தும்மல் அடிக்கிறான், இல்லைங்கிறான், தும்மல் போட்டா அப்ப நான் கொடுக்கலையா? நான் கொடுத்த எனக்கு தெரியும். அப்ப இது பொய்ன்னு விளங்குறது. இந்த செய்தியில அறிவிப்பாளர் விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தும்மல் போட்ட அந்த செய்தி உண்மைன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த செய்தியில வந்து ஜாஃபர் இப்னு முகமது இப்னு மாஜித் அப்படிங்கிறவர் தான் இது முதல் அறிவிப்பாளராக இடம்பெறுகிறார்.
அவர் தான் தபரானிக்கு இந்த செய்தியை முதல்ல சொல்றார். அவர்கிட்ட இருந்து இப்ராஹிம்ங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து மர்வானுங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து ஹில்ர் இப்னு முகமதுங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து அபீப் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து உமாராங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து சாபித், அவர்கிட்ட இருந்து அனஸ், அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார். இப்படி போகுது. இந்த முதல் அறிவிப்பாளராக வரக்கூடிய ஜாஃபர் இப்னு முகமது இப்னு மாஜித் என்ற ஆளை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு ஆளு ரெக்கார்ட்ல இல்ல. இப்படி ஒரு ஆளு ஒருத்தர் தபரானிக்கு சொன்னாருங்கிறாங்க. அவர் யாரு? நல்லவரா, நேர்மையானவரா, ஒழுக்கமானவரா, கரெக்டா செய்திகளை மெசேஜ் பாஸ் பண்ணுவாரா, கூட விட்டு அடிப்பாரா, இவருடைய டீடைல்ஸ் கேரக்டரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியவில்லை. அப்படி தெரியாத ஒரு ஆள் மூலமா அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஃபர்ஸ்ட் குறை. அடுத்த குறை என்னன்னு கேட்டா, அனசு சொன்னதாக சாபித்து சொல்லி சாபித்து சொன்னதாக உமாரா என்பவர் அறிவிக்கிறார். இந்த உமாரா என்பவரும் எப்படிப்பட்டவர்னா பலவீனமான ஆள். ரெண்டு கோளாறு இருக்கு இதுல. ஔஷத்துல தபரானியுடைய ஔஷத்துல வரக்கூடிய ஹதீஸ்ல ரெண்டு கோளாறு இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு தபரானில ஒரு செய்தி சொன்னோம்ல, அதை அறிவிக்கக்கூடியவர் முஆவியா இப்னு யஹ்யா என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் ஏகமனதாக எல்லாருமே பலவீனமானவர் என்று சொல்லி இருக்கிறாங்க. யஹ்யா பின் முயின் அவர்கள் சொல்கிறார் லாஷை, இவரை கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி அபு ஹாத்தம் அவர்கள் சொல்கிறார்கள் லைஃபுல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்கள் எல்லாம் ஏற்கத்தக்கது இல்ல. ஃபி ஹதீஸி இன்காருன், அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் ஆட்சேபனை இருந்துகிட்டே இருக்குது. ஒன்னு கிடக்க ஒன்னு பொய்யா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, கரெக்டா செய்தியை சொல்ல மாட்டாருங்கிறாங்க. அதே மாதிரி அபூ ஸரா அவர்கள் சொல்கிறார்கள் லைஸ பி கவியின் அஹாதீஸு குல்லுஹா மக்லூபத்துன், இவர் நம்பகமான ஆள் கிடையாது. இவர் அறிவிக்கிற அவ்வளவு ஹதீஸுமே புரட்டி புரட்டி அறிவிப்பார், கரெக்டா சொல்ல மாட்டாரு. ஒரு ஹதீஸையாச்சு இந்த ஆள் ஒழுங்கா சொன்னது கிடையாது, ஒன்னு கிடக்க ஒன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் என்று இப்படி எல்லாம் இவரை பற்றி விமர்சனம் பண்ணி இருக்கிற காரணத்தினால் இந்த செய்தி தும்மல் போட்டோம்னு சொன்னா அது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற செய்தி தப்பு. சம்பந்தமில்லாத செய்திகளை சம்பந்தப்படுத்திக் கொள்வதும் தப்பு. இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாதுங்கிற விளங்கிக்கணும். அடுத்து ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல நாட்டில் நடைமுறை, எங்க ஊர்ல எல்லாம் பழக்கம் இருக்குது. எங்க ஊர் நம்ம நடைமுறையில் இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பழக்கம்னு கேட்டா, மத்தியானத்தில் போய் குளத்தை, எங்க ஊர்ல குளத்துல தான் குளிப்பாங்க. போர் கிடையாது எங்க ஊர்கள்ல. அது மாதிரி சவறுகள்லாம் இருக்காது. ஊரணி இருக்கும், குளம் இருக்கும், அதுல போய் குளிப்பாங்க. மத்தியான நேரத்தில் குளிக்க கூடாதுமாங்க வீட்டுல. ஏன் குளிக்க கூடாதுன்னா, சூரிய வெளிச்சத்தினால, அந்த சூரியனுடைய வெப்பத்தினால தண்ணி சூடா இருக்கும்ல, அதுல குளிச்சோம்னு சொன்னா குஷ்ட நோய் வந்துடும் அப்படிம்பாங்க. சூரியனால் சூடாக்கப்பட்ட தண்ணியா இருந்தா அது என்ன வந்துடும், குஷ்ட நோய் வந்துடும் அப்படின்னு இருக்கு. அதனால போகக்கூடாதும்பாங்க. ஒண்ணு காலையில போய் குளி, இல்லைன்னா நல்ல அந்த சூடுலாம் ஆறி சாயந்தரத்துக்கு மேல போய் குளி. மத்தியானத்துல மட்டும் குளிச்சிடக்கூடாது குளத்துல போய். ஏன்னா அது நேரடியா சூரியனுடைய வெயில் பட்டு சூடா இருக்கிறது. சூரியனால் சூடேற்றப்பட்ட தண்ணீர்ல குளிக்கிறது குஷ்டநோய் ஏற்படுத்தும் என்று பரவலாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கிறது. மதுஹப் கிதாபுகள்ல கூட, ஷாஃபி மதுஹப் கிதாபுல எல்லாம் யுக்ரஹுல் முஷம்மஸ், சூரியன்ல சூடாக்கப்பட்ட தண்ணி மக்ரூஹ், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் மார்க்க அடிப்படையிலே ஃபத்வாவெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. மதுஹப் கிதாபுகள்ல அப்படி சட்டமும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. என்னன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னா, தண்ணிய வெயில்ல வச்சு சூடாக்குறாங்க. சூடாக்குன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, லா தஃபலியா ஹுமைரா, ஆயிஷாவே இந்த மாதிரி நீ செய்யாத, என்ன பைன்னஹு யூரிதுல் பரஸ், அது குஷ்டநோயை உண்டாக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா நாயகி பேர்ல இட்டு கட்டி ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி பைஹகியில சுனனுல் குப்ராவுல இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு அதே பைஹகி இமாம் சொல்கிறார்கள், காலித் இப்னு இஸ்மாயில் மத்ரூகுன், இதை சொல்லக்கூடிய காலித் இப்னு இஸ்மாயில் என்ற ஒரு ஆள் சொல்றாரு, இவர் ஏற்கத்தக்க ஒரு ஆள் கிடையாது. இவர் யலவுல் ஹதீஸ் அலா ஸிகாத்தில் முஸ்லிமீன், நம்பகமான முஸ்லிம்களுடைய பெயரை பயன்படுத்தி ஹதீஸ்களை உண்டாக்கி சொல்வார். இவரு கேட்டு சொல்ல மாட்டாரு, இட்டு கட்டி சொல்லுவாரு, கையில மடியில போட்டு சொல்லுவாரு. அப்படி ஒரு ஆள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி அதுல சொல்றாங்க. இது இன்னொரு அறிவிப்பாளர் வழியா வருகிறது. அம்ர் இப்னு முஹம்மது ஆஷம் ஒருத்தர் அறிவிக்கிறாரு, இவரும் ஹதீஸ்களை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. தாரகுத்னியில வரக்கூடிய ஹதீஸ்ல இதே மாதிரி தான் இருக்கிறது. இப்படி பலவீனமான ஆட்களை கொண்டு, இட்டுக்கட்டப்பட்ட ஆட்களை கொண்டு இப்படி ஒரு செய்தி ஹதீஸ்கள்ல பதிவாக இருக்கிறது. அந்த செய்தி சரியில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா, நம்ம அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப எல்லாம் சோலார்லாம் சுடுதல்லாம் சூடாக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சு, எரிபொருள்லாம் சிக்கனப்படுத்துவதற்காக வேண்டி கேஸ் அடுப்பு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, கரண்ட் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாம் சோலார் சிஸ்டம், சூரியனுடைய வெளிச்சத்துல சூடாக்கப்படுகிறது. அது மாதிரி பாயிலெல்லாம் தயார் பண்ணி மேல கொண்டு வச்சு போடுறாங்க. அது சுடு தண்ணியை நமக்கு என்ன செய்யுது, சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல் லாட்ஜுகள்லாம் இருக்குது. எந்த விதமான மருத்துவ சோதனையும் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இதுல கேடு என்று எந்த விதமான நிரூபணமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், சூரியன்ல இருந்து வரக்கூடிய நேரடியான கதிர்களா இருந்தாலும் சரி, அதுல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட்டுங்கிற அந்த ஒளி கதிர்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இன்ஃப்ராரெட் அந்த ஒரு கதிரா இருந்தாலும் சரி, எல்லாமே மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதுதான்.
சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் இருக்குனால கிருமிகள்லாம் அடி சாவடிக்குது. அல்ட்ரா வயலட்ங்கிறது வந்து கிருமிகளை கொள்ளக்கூடிய நாசினி. குஷ்ட நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியா தான் காரணம். அந்த பாக்டீரியானால குஷ்ட நோய் வருதுன்னு சொன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிர் வந்து அதை கொல்லும். சூரியன்ல சூடாக்குனீங்கன்னு சொன்னா அதுல நன்மை தான் ஏற்படுமே தவிர அதுல ஒரு காலம் கேடு ஏற்படாதுங்கிறதா இன்றைய சயின்ஸ். நீங்க இப்ப அக்வா கார்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்றீங்களா? அக்வா கார்டு இந்த தண்ணி ஃபில்டர் பண்றானே அதுல கூட என்ன பண்ணிருக்கான், இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் இருக்கு பாருங்க, அதைத்தான் அதுக்குள்ள கொடுக்குறான். இந்த கரண்ட் மூலமா அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் மூலமாகத்தான் அந்த தண்ணியில உள்ள கிருமிகளை சாவடிச்சு அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி தருது. வெறும் தூசியை ஃபில்டர் பண்றதுக்காக அது நம்ம வாங்குறது கிடையாது. அழுக்கு ஃபில்டர் பண்றதுக்காக சுவையை மாற்றுவதற்கு நம்ம செய்யறது கிடையாது. அது இந்த கரியும் அதுவும் கொஞ்சம் சின்ன ஒரு வேலையை செய்யும். ஆனால் அது உள்ள வச்சுக்க எலக்ட்ரானிக் பொருட்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த கதிர்கள் தான் என்ன பண்ணுது, அது தண்ணியில உள்ள அந்த கிருமியை காலி பண்ணிவிடுது. அந்த காலி பண்ணக்கூடிய கதிர் வந்து சூரியன்ல இயற்கையாக இருக்கிறது, நம்ம செயற்கையா உண்டாக்குறோம். அப்ப சூரியனுடைய கதிர்கள் நம்ம மேனியில கூட படுவது மாலை வெயில் மாமருந்துங்கிறாங்க பாருங்களேன். அந்த வெயில் நம்முடைய மேனியில படக்கூடிய நேரத்தில் அதனால கூட நம்ம உடம்புக்கு ஒரு நன்மைகள்லாம் ஏற்படுகிறது. குழந்தைகள் சரியான முறையில் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா விளக்கு நேரத்தில் வெயில் தூக்கி போட்டுருவாங்க கேரளாவில எல்லாம். எதுக்கு பண்றாங்கன்னா அந்த சூரியன்ல இருந்து ஒரு என்சைம் கிடைக்குது, அதை வந்து இந்த உடம்பு கிரகிச்சுக்கிறோம், அதனால வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சித்தாவுல, ஆயுர்வேதிக்கில, ஆங்கில வைத்தியத்தில், அலோபதியில, ஹோமியோபதியில எல்லாத்திலையுமே இந்த சூரியனுடைய கதிர்கள் கருதி என்று சொல்லப்படவே இல்லை. இது போய் இப்படி ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால சொல்லி இருக்கிறாங்க. நல்லா சூரியன்ல சூடேற்றப்பட்ட தண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நடைமுறையில் நிறைய ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. அடுத்தது நான் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தில் நுழைந்துவிட்ட தவறான செய்திகளையும் நம்பிக்கைகளையும் பற்றி நாம் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைய தினம் முஸ்லிம் சமுதாயத்தில் சமாதிகளை பற்றி உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகள், கபர்களை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் அன்று முதல் இன்று வரை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சமாதிகள் குறித்த கட்டுக்கதைகளை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கிறோம். சமாதிகளுடைய கட்டுக்கதை என்று சொன்னால் ஏதோ ஒரு சமாதியை காட்டி இது வந்து இந்த நபியுடைய சமாதி, இது வந்து இந்த மகானுடைய சமாதி, இது இந்த சஹாபியுடைய சமாதி என்றெல்லாம் பரவலாக ஒரு முத்திர குத்திர காட்சியை நம்ம பார்க்கிறோம். நம்ம சென்னைக்கு பக்கத்தில் கூட நீங்க பார்ப்பீங்க, இந்த கோவளம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அங்க ஒரு சமாதி வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டோம்னா தமீமுல் அன்சாரி, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியா. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாவா இருந்த தமீமுல் அன்சாரிங்கிறவர் என்ன செஞ்சாராம், இங்க கோவளத்துல வந்து இறங்கினாரு. அப்படி இறங்கினாராம், ஏதோ கடல்ல மூழ்கிட்டாராம், பாடி ஒதுங்கினுச்சுன்னு ஏதோ கதையை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவங்க தமீமுல் அன்சாரி சஹாபிங்க வந்தாராம். கோவளத்துல வந்து நெஞ்சிருக்காரு, அவரு அடக்கமாயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதை நம்ம நடைமுறையில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உக்காஷா என்ற ஒரு சஹாபி அங்க வந்து அடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தர்கா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் தமீமுல் அன்சாரி என்ற பெயர்ல ஒரு 7 தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த தோழர்கள் யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு ரெக்கார்டு கிடையாது. இந்தியாவுக்கு சில சஹாபாக்கள் வந்திருப்பாங்க. ஆனால் தமீமுல் அன்சாரி என்ற பெயர்ல வந்து 7 தோழர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க ரெக்கார்டு படி. அந்த 7 பேர்ல யாரும் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ வந்தது கிடையாது. அதே மாதிரி